இது வரைக்கும் பிரபு டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும். ஸோ கோவிட்-19 வைரஸ் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 144 வந்து தடை போட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் யாரும் வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எதனாச்சும் எமர்ஜென்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரதா இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வெளியே வந்துருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு epass அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் வந்து தமிழ்நாடு சர்வீஸ் பாஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. நான் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைடில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நேம் வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய நேம் வந்து கொடுத்துங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய டேட்டா அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறது, கவர்மெண்ட் ஸ்டாஃபா இல்லை பப்ளிக்கா, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஸோ உங்கள் டேட்டா பர்த் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி இதில் வந்து கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லைனா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இல்லை பப்ளிக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து ப்ரைவேட், அதனால் ப்ரைவேட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் வந்து கொடுத்துங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஹவுஸ் நம்பருங்கிறதுல உங்களுடைய டோர் நம்பர் என்டர் பண்ணிட்டு, லேண்ட்மார்க்குங்கிற இடத்துல உங்களோட ஸ்ட்ரீட் நேம் அப்படின்னு வந்து என்ன லேண்ட்மார்க்கோ அதை வந்து கொடுத்துட்டு, ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட தாலுக்கா வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ தாலுக்கா செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன், உங்களோட ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடு கொடுத்துங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் டீட்டெயில் அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிற அந்த வெஹிக்கிள் நம்பரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வீலரா 4 வீலரா இல்லை வேனா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் 2 வீலர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாரி வந்து ட்ரிப் போகிறீங்க அப்படி ஒன் வே வேணால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ட்ரிப்னா நீங்கள் போயிட்டு வரதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்பஸ் வந்து எதுக்காக வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ், மெடிக்கல்ஸ், அப்புறம் வந்து கவர்மெண்ட் டியூட்டி, அது மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மெடிக்கலுக்காக அப்ளை பண்ணுறதுனால மெடிக்கல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பாஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து டேட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நான் 23ஆம் டேட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேட்டு. ஸோ நீங்கள் 23 எத்தனை நாளைக்கு வந்து உங்களுக்கு பாஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து 30ஆம் தேதி வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு டேட்டெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் டூ வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃப்ரம் டூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீமார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ரீசனுக்காக போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த ரீமார்க்ஸில் வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீமார்க்ஸில் மெடிக்கலுக்காக வந்து கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா யாருக்கு மெடிக்கலுக்காக வந்து போகிறீங்க அப்படிங்கிறத அங்கே நேமோட மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்பர்ஸ் ட்ராவலிங் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேம், அப்புறம் வந்து அவங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட நேம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ், மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 பேர் போனால் அதேமாதிரி அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட பர்சனோட நேம் வந்து ட்ராவல் பண்ணுற பர்சனோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அக்ரி அப்படின்ட்டு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சர் கோடை கீழே வந்து என்டர் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ எல்லா டீட்டெயிலும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ எதாவது மிஸ்டேக் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ப்ரிவ்யூ காட்டுவாங்க. ஸோ அது ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கணும் மறுபடியும் வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு, ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் அனெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடென்டி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுற வரைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி, அப்படி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், அப்படி இல்லைனா பேன் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ யார் வந்து இஷ்யூ பண்ண அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இஷ்யூ டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஸோ எந்த டேட்டில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதோட நம்பர் வந்து இதில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஃபைல், அதாவது PDF ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மெடிக்கலுக்கு வந்து நீங்கள் பாஸ் வேணும்னு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ
ஸோ நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லைனா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் மூலிமாவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நம்பர் ப்ளஸ் வந்து இஷ்யூ டேட் எல்லாமே வந்து கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டும். நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸோ நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து இந்த ஃபாஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்